ஹாய். இன்னைக்கு நவம்பர் 23, 24, 25 அது 3 நாளோட இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். சோர்ஸ் கிரெடிட் ஹிந்து அண்ட் தினமணி. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், G20 சம்மிட் வந்து ஜொஹன்னஸ்பர்க்ல சவுத் ஆப்பிரிக்காவில் கன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இந்த G20 சம்மிட்ல 3 நாடுகளோட தலைவர்கள் கலந்துக்கல. ஒன்று அமெரிக்கா ஃபுல்லாகவே பாய்காட் பண்ணாங்க. இப்படி சவுத் ஆப்பிரிக்கா வந்து அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி வெள்ளையர்களுக்கு எதிராக வந்து நிறைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டா யுஎஸ்ஏ பேன் பண்ணாங்க. அதே மாதிரி யுஎஸ்ஏல இருந்து யாரும் வந்து கலந்துக்கல. நெக்ஸ்ட் G20 சமிட் யுஎஸ்ஏல தான் நடக்க போகுது. ஸோ யுஎஸ்ஏ கலந்துக்கல. ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து கலந்துக்கல. பிகாஸ் அவருக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனால் அரெஸ்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். மூணாவது, சைனீஸோட பிரீமியர் வரல. மேபி உடல்நல குறைவுனால இருக்கலாம். அவங்களோட பிரைம் மினிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ யுஎஸ்ஏ மட்டும் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா 20 பேர் இருப்பாங்க. 21 பேர் இருக்கணும். யுஎஸ்ஏல இருந்து யாரும் வந்து கலந்துக்கல. ஸோ இந்த G20ன்றது குரூப் ஆஃப் 20ன்றது 1999 கொண்டு வரப்பட்டுச்சு. 1999ல 98 டைம்ல ஏசியால மிகப்பெரிய அளவுல பொருளாதார நெருக்கடி, பினான்சியல் கிரைசிஸ் ஒன்று வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் உருவாக்கப்பட்டதுதான் அந்த குரூப் ஆஃப் 20 வளர்ந்த நாடுகள் ஆர் வளரக்கூடிய நாடுகள்ன்ற கேட்டகரியில் 1999. ஸோ இது வந்து 2008ல இது வந்து பினான்சியல் மினிஸ்டர்ஸ்ல இருந்து ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், அந்த நாட்டோட தலைவர்கள் வந்து கலந்துக்கிற ஒரு ஆர்கனைசேஷனா இருந்தது. இந்த நீங்க லெஃப்ட்ல பார்க்கக்கூடிய அந்த 20 நாடுகள், இதுல யூரோப்பியன் யூனியன் இருக்கும். இதுல இருக்காத ஒரே இடம் ஆப்பிரிக்கன் யூனியன். ஆப்பிரிக்கன் யூனியனும் ஒரு 53 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு யூரோப்பியன் யூனியன் மாதிரி ஆப்பிரிக்கன் யூனியனும் இணைஞ்சிச்சு. எப்ப இணைஞ்சிச்சு அப்படின்னா 2023 வருஷம் G20 சம்மிட் வந்து இந்தியாவில் நடந்திருக்கும். அந்த மாநாட்டில் ஆப்பிரிக்கன் யூனியனும் இணைஞ்சிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிரிக்கன் சாயில்ல ஒரு G20 சம்மிட் நடக்குது. அதுதான் இப்போ நடந்த சம்மிட் ஜொஹன்னஸ்பர்க், சவுத் ஆப்பிரிக்கால. ஒன் ஆஃப் தி கேபிட்டல் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா ஜொஹன்னஸ்பர்க். அங்கதான் அந்த G20 சம்மிட் நடந்தது. சரி, இந்த ஈவெண்ட்ல என்னென்ன முக்கியமா கையெழுத்தாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இது வந்து G20 சம்மிட்ல கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானத்தை வந்து எந்த நாடுகளும் ஏற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏ சொல்லியிருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே, ஜெனரலா 3வது நாள் தான் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்க. ஃபர்ஸ்ட் நாளே வந்து அந்த அஜெண்டா வந்து சைன் ஆச்சு. இது வந்து யுஎஸ்ஏக்கு வந்து இன்டைரக்டா அப்போஸ் பண்ற மாதிரி ஒரு மூவா தான் கருதப்படுது. பர்டிகுலர்லி பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு எதிர மாதிரி. அடுத்து G20ல நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நான் சொன்ன மாதிரி ஜொஹன்னஸ்பர்க்ல நடந்தது. இதோட தீம் 3 முக்கியமான தீம்: சாலிடாரிட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படின்றது. நம்ம சொன்னோம் இல்லையா, 2023ல அந்த இந்தியால நடந்த அந்த G20 சம்மிட்டோட தீம் வந்து வாசுதெய்வ குடும்பகம், அதாவது த எர்த் இஸ் ஒன் ஃபேமிலி அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி இந்த வருஷத்தோட தீம் வந்து இந்த 3 தீம். இந்த 3 தீம்லயும் செஷன்ஸ் நடந்தது 3 நாளும். இந்த டெக்ளரேஷன் ஒன்று சைன் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த டெக்ளரேஷனோட முக்கியமான அம்சங்கள் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட், டிசாஸ்டர் ரிசைலியன்ஸ். அதாவது இப்போ குளோபல் வார்மிங்னால, சீ லெவல் ரைஸ்னால நிறைய வந்து பேரிடர் நிகழுது. ஸோ அதுல இருந்து மீண்டு எழுவதற்கான, ரிசைலியண்டா எல்லா நாடுகளையும் மாத்துறதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி இந்த டெட் சஸ்டைனபிலிட்டி, அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னா, சைனா வந்து ரொம்ப குறைஞ்ச விலையில கடன் கொடுக்குறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வாங்கக்கூடிய நாடுகளுக்கு கடனை திருப்பி தர முடியல அப்படின்னா, அந்த நாட்டோட முக்கியமான துறைமுகங்களையோ இல்ல முக்கியமான ரிசோர்ஸஸையோ சைனா கையில் எடுத்துக்கிறாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய ஹம்பன் தொட்டா போர்ட் வந்து, ஸ்ரீலங்கா வந்து சைனாட்ட இருந்து வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியல. அதனால இந்த ஹம்பன் தொட்டா போர்ட் வந்து, ஸ்ரீலங்காவோட ஹம்பன் தொட்டா போர்ட்டை 99 வருஷம் சைனா லீஸுக்கு வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி அன்சஸ்டைனபிளா கடன் வாங்காம இருக்கிறதுக்காக டெட் சஸ்டைனபிலிட்டின்னு ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க. இது இன்டைரக்டா சைனாக்கு சைனா பண்ற விஷயத்துக்கு எதிரான மூவா தான் பார்க்கப்படுது. அப்புறம் 3வது, ஆல்ரெடி நான் சொன்னேன், சஸ்டைனபிலிட்டின்றது ஒரு இம்பார்ட்டன்டான தீம்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முக்கியமா மையப்படுத்தியிருப்பாங்க. ரெனியூபிள், புதுப்பிக்கத்தக்க எரியாற்றல், சோலாரோ விண்ட் எனர்ஜியோ இதெல்லாம் ப்ரமோட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பாரிஸ் கிளைமேட் டீல் என்ன சொல்லணும்னா, 2015ல வந்த பாரிஸ் கிளைமேட் டீல் இந்த 2100க்குள்ள
இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டெம்பரேச்சரை அட்லீஸ்ட் 1.5 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போகாம பார்த்துக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதை இவங்க மறுபடியும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. மூணாவது யுஎன்எஸ்சி ரிஃபார்ம்ஸ், யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். நீங்க முன்னாடி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட நான் சொல்லியிருப்பேன், ஐநாவோட பாதுகாப்பு அவையில மொத்தம் 5 உறுப்பு நாடு பெர்மனன்ட் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. அது யுஎஸ்ஏ, யூகே, பிரான்ஸ், சைனா, அப்புறம் ரஷ்யா. இந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸுக்கு மட்டும்தான் வீட்டோ பவர் இருக்கு. இந்த வீட்டோ பவர் இப்போ ஆப்பிரிக்கால இருந்து எந்த நாடும் கிடையாது, இந்தியா கிடையாது, ஜப்பான் கிடையாது, ஜெர்மனி கிடையாது. பட் இது எல்லாமே வளரக்கூடிய நாடுகள். இப்ப இந்த நாடுகளே யுஎன்எஸ்சி கீழ பெர்மனன்ட் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காலங்காலமாவே ஒரு கோரிக்கை இருக்கு. அதை இவங்க மறுபடியும் ரீஇன்சஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யுஎன்எஸ்சி ரிஃபார்ம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும். அவ்வளவு பெரிய காண்டினென்ட் ஆப்பிரிக்கா, ஒரு நாடு கூட யுஎன்எஸ்சியோட பெர்மனன்ட் மெம்பர் கிடையாது. அதே மாதிரி இந்த உபுண்டு அப்படின்றது அங்க சவுத் ஆப்பிரிக்கன் பிரின்சிபல். சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லி தனி நாடுல தென் ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பல நாடுகள்ல காமன் பிலாசபி இந்த உபுண்டு. இந்த உபுண்டு பிலாசபின்றது என்னன்னா, ஐ ஆம் பிகாஸ் வி ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் அப்படின்றது மற்றவர்களோட கூட்டு சேர்க்கை தான், மற்றவங்களாலதான் நான், அதே மாதிரி மற்றவங்களோட வளர்ச்சிக்கும் நானும் செயலாற்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பிரதர்ஹுட்டை பத்தி பேசக்கூடிய அந்த கான்செப்ட் உபுண்டு. இந்த உபுண்டு அடிப்படையில பல நாடுகளும் சேர்ந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த உபுண்டுன்றது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாமே அந்த மீட்டிங்ல கொண்டு வந்த முக்கியமான அம்சங்கள். அதே மாதிரி இதுல இந்தியா, இந்த G20 சமிட்ல இந்தியா நிறைய ஐடியாஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல சில ஐடியாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அந்த ஐடியாஸ் தேவை. ஃபர்ஸ்ட் விஷயம், குளோபல் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ரெபாசிட்டரி அப்படின்னு சொல்லி. இப்ப இந்தியால பாத்தீங்கன்னா ஆயுஷ் அப்படின்னு சொல்றோம். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்த மாதிரி துறைகள், நம்மளோட பாரம்பரிய அறிவு எல்லாமே, மெடிக்கல் நாலேஜ், இந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு தனியா ரெபாசிட்டரி மாதிரி, டேட்டா பேஸ் மாதிரி மெயின்டைன் பண்றோம். இந்த மாதிரி உலக அளவுல இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் நாலேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு ரெபாசிட்டரி, ஒரு களஞ்சியம் மாதிரி, ட்ரெஷர் மாதிரி நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா சாஃப்ட் பவர்னு சொல்லுவோம். அதாவது இந்தியா வந்து ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுல முக்கியமா என்னைக்குமே லீடிங்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி. அதை தான் அவங்க மறுபடியும் ரீஇன்சஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியா அட்லீஸ்ட் 10 லட்சம் ஆப்பிரிக்கன் யூத்தை வந்து ட்ரெயின் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கோவிடுக்கு அப்புறம் இந்த மாதிரி உலகத்துல ஏதோ ஒரு மெடிக்கல் கிரைசிஸ் வருது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு G20 இந்த குரூப்பிங் எல்லாமே டெவலப்டு கண்ட்ரி, இந்த குரூப்பிங்கோட ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணும், மேபி ஃபியூச்சர் கோவிட்லாம் வந்தா அது பாதுகாக்கிறதுக்காகன்னு. அதே மாதிரி ட்ரக் அண்ட் டெரர் நெக்ஸஸ், இந்த மாதிரி போதைப் பொருள்ல இருந்து வரக்கூடிய பணம் வந்து டெரர் பினான்சிங்காக, பயங்கரவாதத்துக்காக பயன்படுத்தப்படுது. இந்த மாதிரி அதே மாதிரி ட்ரக் நெட்வொர்க்ஸை வந்து பயங்கரவாதிகள் பயன்படுத்துறாங்கன்னு காலங்காலமாவே பிரச்சனை இருக்கு. ஸோ இது ரெண்டையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 5வது, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸோட சர்க்குலாரிட்டியை இனிஷியேட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மறுசுழற்சின்னு சொல்றோம். முக்கியமான கனிமங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்காக இம்பார்ட்டன்ட் கனிமங்கள்னா என்னன்னு பார்த்தோம்னா லித்தியம், கோபால்ட், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ரேர் எர்த் மினரல்ஸ். இந்த மாதிரி முக்கியமான மினரல்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக பயன்படுத்துது. அதே மாதிரி ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுத்துறாங்க, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல பயன்படுத்துறாங்க. இதெல்லாமே ஒரு நாடு வந்து ஒரு வளர்ச்சி பாதையில போறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மினரல்ஸா கருதப்படுது. இந்த மினரல்ஸ் எல்லாமே பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலும் சைனா தான் ரிசோர்சஸ் எல்லாமே இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லணும்னா இந்த லித்தியமும் கோபால்ட்டும், இந்த லித்தியம் அயான் பேட்டரி தான் முக்கியமா வெஹிக்கிள்ஸுக்கு, மின்சார வாகனங்களுக்கு பயன்படுத்துறோம். இந்த லித்தியம் கோபால்ட் வந்து 100% இந்தியா வந்து சைனாட்ட இருந்து தான் இம்போர்ட் பண்ணுது. நாளைக்கு இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஏதோ ஒரு வார் வருது, சைனா வந்து இதை கொடுக்க மறுத்துட்டாங்க அப்படின்னா இந்தியாவோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டெலிகாம் இண்டஸ்ட்ரி, இவி இண்டஸ்ட்ரி எல்லாமே கம்ப்ளீட்டா ஹால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதைத்தான் இந்தியா வந்து இன்டைரக்டா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மினரல்ஸை ரீசைக்கிள் பண்ணணும், மற்ற நாடுகளும் இதை வந்து சப்ளை செயின் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து இந்தியால எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்து மைன் பண்ணி இனோவேட் பண்றதுக்கான மிஷன் வந்து
நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் லாஸ்ட் இயர் தான் கொண்டு வந்திருப்பாங்க 2024. ஸோ ஒரே நாடை சார்ந்து இல்லாம இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியா இதை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. இது யாரு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸுக்கு கீழே வருது. ஸோ கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஈவன் செமிகண்டக்டர்ஸ்ல கூட கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றோம். செமிகண்டக்டர்ஸ் எடுத்துட்டா இன்னைக்கு யூஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான எல்லா விதமான டெக்னாலஜியும் அஃபெக்ட் ஆயிடும்ன்றது தான் பிரச்சனை. ஸோ இதை தான் அவங்க இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ குளோபல் ட்ரெடிஷனல் நாலேஜ், ஆஃப்ரிக்கா மல்டிப்ளேயர், ஹெல்த் கேர், ட்ரக் டெரர் நெக்ஸஸை பிரேக் பண்ணணும். அதே மாதிரி ஃபைனலா கிரிட்டிக்கல் மினரல்ஸை ப்ரமோட் பண்ணணும், அதாவது ரீசைக்கிள் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த G20ல அவங்க இன்னொரு பார்ட்னர்ஷிப் ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட். ACITI பார்ட்னர்ஷிப்னு சொல்லி ஆஸ்திரேலியா, கனடா, இந்தியா டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி இதுல 3 முக்கியமான துறைகள்ல நம்ம கோஆபரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று நான் சொன்னேன் இல்லையா கோவிட் டைம்ல சப்ளை செயின் நிறைய அடி வாங்குச்சு, நிறைய நாடு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு நாடை சார்ந்தே பெரும்பாலும் ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது நல்லது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வந்து கோவிடுக்கு முன்னாடி பெருமளவு உற்பத்தி வந்து சைனால தான் இருந்தது. ஐஃபோன் இல்லை, பல முக்கியமான மேனுஃபேக்சரிங் சைனால தான் இருந்தது. இப்போ உலக நாடுகள் சப்ளை செயினை டைவர்சிஃபை பண்றதுக்காக சைனா +1 அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க. அதாவது சைனால ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ் இருக்கும், சைனா தாண்டி இன்னொரு நாடுகள்லயும் உற்பத்தியை பெருக்கணும்ன்றது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் பார்த்தீங்கன்னா சைனால மேஜர் பேஸ் இருந்தது. இப்போ இந்தியாவையும் ஐஃபோனோட நெக்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் பேஸா டெவலப் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி சப்ளை செயின் வந்து சஸ்டைனபிளா வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம். மூணாவது கிளீன் எனர்ஜி, அதாவது ரெனியூபிள் எனர்ஜி, சோலார், விண்டு, இந்த மாதிரி எனர்ஜிக்கான டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் செய்யணும்னு சொல்லி 3 பார்ட்னர்ஷிப். இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது கனடா. இந்தியாவுக்கும் கனடாக்கும் லாஸ்ட் ஜஸ்டின் ட்ரூடோ பிரைம் மினிஸ்டரா இருந்தப்போ ரிலேஷன்ஷிப் அவ்வளவு ஸ்மூத்தா இல்ல. இப்போ புது கனடியன் பிரைம் மினிஸ்டர் பிரைம் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா கனடாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து செகண்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ், இந்தியாவோட 53rd சீஃப் ஜஸ்டிஸா ஜஸ்டிஸ் சூரியகாந்த் வந்து பதவியேற்றிருக்காரு. முன்னாடி இருந்த 52வது சீஃப் ஜஸ்டிஸ் BR கவாய் அவர் பதவி விலகி இப்போ சூரியகாந்த் பதவி ஏற்றிருக்காரு. இவர் வந்து 1.5 வருஷம் பதவியில இருப்பாரு. கிட்டத்தட்ட February 9, 2027 வரைக்கும் ரீசன்ட் டைம்ல ரொம்ப லாங்கா இருக்கக்கூடிய CJA இவர் இருப்பாரு. ஏன்னா 65 வயசுல ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஸோ அந்த அடிப்படையில் 2027 வரைக்கும் இருப்பாரு. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸ் நியமனம் தொடர்பாக 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருக்கு. இது எல்லாமே பார்ட் 5 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கீழே வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 224 என்ன சொல்லுதுன்னா, இதுதான் சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. சுப்ரீம் கோர்ட்டுன்ற வர்ற பட்சத்துல சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளையும் அப்பாயிண்ட் பண்ணக்கூடியது. ஸோ தலைமை நீதிபதிக்குன்னு தனியான ஆர்டிகல் கிடையாது, ஆர்டிகல் 124(1) தான். அப்புறம் ஆர்டிகல் 124(2) என்ன சொல்லுதுன்னா, இந்த நீதிபதிகள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எல்லாமே அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட், ஜனாதிபதியால அப்பாயிண்ட் பண்ணப்படுவாங்கன்னு சொல்லுது. அதே மாதிரி ஜனாதிபதி தான் அவங்களுக்கான பதவி பிரமாணமும் செஞ்சு வைப்பாரு. அடுத்து மூணாவது ஆர்டிகல் 126, சப்போஸ் ஒரு பதவியில இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி எதர் இறப்புனாலேயோ இல்ல ரிசைன் பண்ணிட்டாலோ இம்மீடியட்டா ஒரு தலைமை நீதிபதி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ்னு ஒருத்தவங்க நியமிப்பாங்க. அது ஆர்டிகல் 126 பேசுது. இந்த ஆர்டிகல் 124க்கு முன்னாடி ஆர்டிகல் 123யுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். பட் இது ஜட்ஜஸ் ரிலேட்டட் இல்லை, பட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல். ஆர்டினன்ஸ் பவர், அதாவது அவசர சட்டம் பிறப்பிக்கும் உரிமை ஜனாதிபதிக்கு உண்டு. இந்த ஜென்ரலா அவசர சட்டம்ன்றது பாராளுமன்றம் கூடாத டைம்ல கொண்டு வரக்கூடியது. பார்லிமெண்ட் வந்து ரீஅசம்பிள் ஆனதுக்கு அப்புறம் 6 வாரம் மட்டும்தான் அது பவர்ல இருக்கும். ஸோ இது ஆர்டிகல் 123. இது எல்லாமே ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட் தொடர்பா பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ். அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ்ன்றது எப்படி நியமிக்கப்படுவாங்க, கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாச்சும் வழிமுறை இருக்கானா? கிடையாது. கான்ஸ்டிடியூஷன்ல சீஃப் ஜஸ்டிஸ் எப்படி செலக்ட் பண்ணணும் எந்த ப்ரொசீஜரும் இல்லை. பட் ஜென்ரலா என்ன கன்வென்ஷன் மரபுப்படி என்ன ஃபாலோ பண்றோம்னா சீனியாரிட்டி பிரின்சிபல், அதாவது சுப்ரீம் கோர்ட்ல அவர் ஜட்ஜா பதவி ஏற்றதுல இருந்து யாரு ரொம்ப சீனியரோ, இப்ப கரண்ட் CJAக்கு அப்புறம் சீனியர் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை ஆட்டோமேட்டிக்கா CJA நியமிப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன், இது கான்ஸ்டிடியூஷன் சொல்லல. அப்ப இது எது சொல்லுதுன்னா, ஒரு மெமோரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி இந்த MOP 1999ல வந்துச்சு. அதுக்கப்புறமே இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்றாங்க. இது மாத்துறது கிடையாது.
அதே மாதிரி இது எப்படி ப்ராசஸ் ஆரம்பிக்கும்னா, இந்த கரண்டா இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் பதவி விலகுறதுக்கு, பதவி காலம் முடியறதுக்கு 1 மாசம் முன்னாடியே அடுத்த சீஃப் ஜஸ்டிஸோட பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவார். அவர் யாரை வேணா ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. யாருக்கு பண்ணுவாருன்னா யூனியன் லா மினிஸ்டர், மத்திய சட்டத்துறை அமைச்சருக்கு. அந்த சட்டத்துறை அமைச்சர் வந்து ஃபைல பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புவாங்க. பிரைம் மினிஸ்டர் அப்ரூவ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் வந்து அந்த பர்டிகுலர் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவார். என்ன ஆர்டிகல்ல? ஆர்டிகல் 124/2. இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த மெமோரண்டம் ஆஃப் ப்ரொசீஜர் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம மேலோட்டமா பாக்குறப்போ லா மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், அப்போ அரசாங்கம் தான் சீஃப் ஜஸ்டிஸை நியமிக்கிற மாதிரி தோணலாம், எக்ஸிக்யூட்டிவோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு தோணலாம். பட் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த நேமை ரெக்கமெண்ட் பண்றதே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான். ஸோ ஜுடிஷியரி தான் ஜுடிஷியரியா ரெக்கமெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ அடுத்து 3வது இம்பார்ட்டன்ட் நியூஸ், டெல்லியில ரொம்ப சிவியரா ஏர் பொல்யூஷன் நடந்துட்டு இருக்கு. நீங்க தீபாவளிக்கு அப்புறமே ஜென்ரலாவே வின்டர்ல டெல்லியில வந்து ஸ்மாகி கண்டிஷன் இருக்கும். ஸ்மோக் பிளஸ் ஃபாக், பனிமூட்டம் இருக்கும். அப்ப புகை எல்லாமே சேர்றப்போ ஸ்மாக் அப்படின்னு சொல்றோம், SMOG. இந்த ஸ்மாக் இருக்கப்போ சிவியரா ஏர் குவாலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அது சார்ந்த சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்க்கலாம். டெல்லியோட ஏர் பொல்யூஷனுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கு. இப்போ நீங்க சென்னையுமே மெட்ரோபாலிட்டன் சிட்டி தான், பட் சென்னையை விட டெல்லி ரொம்ப ஹெவியான ஏர் பொல்யூஷன் இருக்கிறதுக்கான காரணம் ஒன்று பாப்புலேஷன் ப்ரெஷர், அளவுக்கு அதிகமான மக்கள் தொகை, அதனால ஏற்படக்கூடிய வெஹிக்கிள் எமிஷன்ஸ், அதிகமான வாகன புகை ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. 2வது டெல்லி வந்து வின்டர்ல ரொம்ப லெஸ் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய இடத்துல நான் சொன்ன மாதிரி ஃபாகு பிளஸ் ஸ்மோக்கு சேர்ந்து ஸ்மாக் கண்டிஷன்ஸ் அதிகமாகலாம். 3வது இந்த லெஃப்ட் இமேஜ்ல நீங்க பார்க்கலாம், ஸ்டபிள் பர்னிங். இந்த மாதிரி பஞ்சாப், ஹரியானா பகுதிகளில் ஒரு கிராப் சீசன்ல இருந்து அடுத்த கிராப் சீசனுக்கு போறதுக்கான டைம் ரொம்ப கம்மி. பர்டிகுலரா வாட்டர் ப்ரொடெக்ஷனுக்காக அங்க ஒரு லோக்கல் லா கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கான்செப்டை தனியா என்னைக்காச்சும் டைம் இருந்தா பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்க அந்த அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஸ்டப்புல அந்த எஞ்சிய தாளை வந்து எரிக்கிறாங்க அடுத்த கிராப் சீசனுக்கு சீக்கிரம் போறதுக்காக. இந்த புகை வந்து கிராஸ் ஆகி டெல்லியில ஆல்ரெடி ஃபாக் இருக்கப்போ, பனிமூட்டம் இருக்கப்போ இந்த ஸ்மோக்கும் சேர்ந்து அதிகமான ஏர் பொல்யூஷனை பாதிக்குது, ஏர் குவாலிட்டி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பாக்குறோம். இன்னொன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி. டெல்லி ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டி. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்னால ஏற்படக்கூடிய மாசுமே ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ இதில் 4 தான் ரொம்ப மெயின் ரீசன்ஸ் டெல்லியோட ஏர் பொல்யூஷனுக்கு. அதே மாதிரி இந்த டெல்லி ஏர் பொல்யூஷனை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு டேர்மையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், AQI, ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காற்றுல இருக்கக்கூடிய அந்த தரம், அதை பத்தி இண்டிகேட்டர் தான் AQI. இது முக்கியமா 8 காம்போனன்ட்ஸோட அளவை வச்சுதான் தீர்மானிக்கப்படுது. நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அதே மாதிரி ஓசோன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓசோன்றது தரையை ஒட்டி இருந்துச்சுன்னா அதுவும் இம்பார்ட்டன்டான பொல்யூட்டன் தான். அதே மாதிரி அமோனியா, லெட்டு, இந்த மாதிரி 6. அதே மாதிரி பர்டிகுலேட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப ரொம்ப சிறிய துகள், 2.5 மைக்ரானுக்கு கீழே இருக்கக்கூடிய துகள் இருக்கிறதுலே ஆபத்தானது. அதே மாதிரி PM10 10 மைக்ரானை ஒட்டி இருக்கக்கூடிய துகள். இந்த 8ம் காத்துல அதிகமா இருந்தா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மோசமா இருக்கும். இது குறைவா இருந்தா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும். இந்த 8 காம்போனண்ட சேர்த்ததுதான் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் தீர்மானிக்கப்படுது. இப்போ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒரு கிரேடா நம்ம பிரிப்போம். இது ரொம்ப முக்கியம். நீங்க ரைட் சைடு இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 0ல இருந்து 50 இருந்தா ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், அது வந்து குட் ஸ்டாண்டர்ட். அதாவது காத்துல இந்த 8 காம்போனண்ட்டும் குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே ரொம்ப அதிகமா இருந்தா லாஸ்ட் கேட்டகரி பார்க்கலாம், AQI 401ல இருந்து 500 போச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் சிவியர் கண்டிஷன்ஸ். இதுதான் AQI. இந்த AQI அடிப்படையில டெல்லி மற்றும் சரௌண்டிங் ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரி AQI மோசமானா என்னென்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு கிரேடட் ஆக்ஷன் பிளான் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட வழிகாட்டுதலின்படி 2017 கொண்டு வந்தாங்க. அந்த GRAPல மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸ்டேஜ் 1ன்றது ஆரம்ப கட்டம். இது வந்து போர் கேட்டகரி. 201க்கு மேல போயிருச்சுன்னா சில ஸ்டெப்ஸ் எடுத்து ஏர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்து மோசமா போயிட்டு இருந்துச்சுன்னா ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸை நோக்கி நகரும்.
இதுதான் GRAPன்றது. இப்ப டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் இந்த 4 மாநிலங்கள்ல முக்கியமா இந்த GRAP, அதாவது டெல்லியை சுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல இந்த GRAP நடைமுறைப்படுத்தப்படுது. சரி, இது யாருங்க இம்ப்ளிமெண்ட் பண்றா அப்படின்னா அதுக்குன்னு தனியா ஆர்கனைசேஷன் இருக்காங்க. கமிஷன் ஃபார் ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், CAQM அப்படின்ற அமைப்பு. இந்த CAQMன்ற அமைப்பு கவர்மெண்ட்டுக்கு கீழே வருதான்னு கேட்டா இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, ஒரு சட்டத்தால நிறுவப்பட்ட அமைப்பு. எந்த சட்டத்தின் மூலமா நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா CAQM Act 2021. ஸோ 17ல GRAP கொண்டு வராங்க சுப்ரீம் கோர்ட்டோட வலியுறுத்தலின்படி. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக CAQM. இந்த CAQM ஏங்க கொண்டு வரணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இருக்கும். அவங்க இண்டிபெண்டா செயல்பட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம பாக்குறோம் இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட 4 மாநிலத்தோட கலெக்டிவ் எஃபர்ட்ல தான் நம்ம ரெக்டிஃபை பண்ணணும். இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் PCB இருக்கு அப்படின்னா அந்த மாநிலத்தோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இன்னொரு மாநிலத்தோட PCB கேட்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி தனித்தனியா செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த எல்லா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டையுமே லீட் பண்ணக்கூடிய அமைப்பு CAQM. இவங்க உத்தரவு போட்டா எல்லா மாநிலத்தோட பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஹைரார்கில, ஒரு பெரிய டாப் ஹைரார்கில ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் GRAP, இதுதான் AQI, இதுதான் CAQM. அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான அமைப்பு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாருங்க, அது எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்ப இந்த CAQM வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த GRAP 4 ஸ்டேஜஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு. சப்போஸ் AQI புவரா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரைவேட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காக பார்க்கிங் ஃபீஸை அதிகப்படுத்துவாங்க. அதே மாதிரி நீங்க வாட்டர் ஸ்ப்ரிங்க்லிங், இந்த மாதிரி ரோட்ல வந்து தண்ணி தெளிப்பாங்க. அப்ப தண்ணி தெளிக்கிறப்போ டஸ்ட் எல்லாமே செட்டில் ஆயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்புறம் இன்னும் மோசமாச்சு அப்படின்ற கேட்டகரியில டெல்லிக்குள்ள எந்த விதமான டீசல் ட்ரக்குமே வரக்கூடாது. அத்தியாவசிய பொருட்கள் எடுத்துட்டு வரலாம், பட் அதாண்டி எதுவும் எடுத்து வரக்கூடாது. அதே மாதிரி பெரும்பாலான இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த நிலக்கரி இந்த மாதிரி ஃபாசில் ஃபியூயல் பயன்படுத்தாம கிளீன் ஃபியூயலுக்கு மாத்தி வேணா பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டேஜ் 2ல சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் 3க்கு மேல எல்லாமே சிவியர் ஸ்டேஜஸ். இந்த மாதிரி ரொம்ப பொல்யூஷன் அதிகமாயிருச்சுன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸையுமே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே ஆன்லைன் மோடுக்கு போயிடும். ஸோ குழந்தைங்க பாதிக்கப்படக்கூடாதுன்ற அடிப்படையில. இது லாஸ்ட் ஸ்டேஜ் எமர்ஜென்சி. இது வந்து ஒரு கம்ப்ளீட் லாக்டவுன் மாதிரி டெல்லி போகக்கூடிய சான்சஸ் இருக்கு. இது வந்து எல்லா வாகனங்களும் உள்ள வரக்கூடாது அத்தியாவசியத்தை தவிர. எல்லா இண்டஸ்ட்ரீஸையுமே பேன் பண்ணிடுவாங்க, அதாவது ஃபங்க்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட் எம்ப்ளாயிஸும் சரி வீட்டில இருந்தே வேலை செய்யலாம். ஒன்று அவங்களோட ஹெல்த் ஃபேக்டர், இன்னொன்று வெஹிக்கிள் பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆட் ஈவன் ரூல்லாம் ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆட் ஈவன் ரூல்னா நம்பர் பிளேட் வந்து ஆட் நம்பர்ல இருந்துச்சுன்னா காரோட நம்பர் பிளேட் அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அல்டர்னேட்டிவ் டேஸ்லயும், உங்க நம்பர் பிளேட் ஈவன் நம்பர்ல இருந்துச்சுன்னா அது அல்டர்னேட்டிவ் டேஸ்லயும். இப்ப இது நவம்பர் 25 ஆட் நம்பர் பிளேட் அப்படின்னா நவம்பர் 26 ஈவன் நம்பர் பிளேட், மறுபடியும் 27 ஆட் நம்பர் பிளேட். இந்த மாதிரி பாலிசிஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்க. பட் இன்ன வரைக்கும் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே டெல்லியோட ஏர் பொல்யூஷன் ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். ஸோ இந்த CAQM வந்து ப்ரோஆக்டிவா என்ன ஸ்டெப்ஸ் வேணா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இருந்தது. இதுதான் அது சார்ந்த கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து இன்னொன்னு, இது இந்த குளிர்ல வந்து இந்த விறகடுப்பு வச்சு குளிர் காயறனால அதுல இருந்தும் நிறைய ஸ்மோக் ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு 3000 ஏர் ஹீட்டர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான பிளான்ல இருக்காங்க. ஸோ ஏர் ஹீட்டர்ஸ் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஹீட்டர்ஸ் வந்து பர்டிகுலர்லி இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கான இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. அதுவும் நியூஸ்ல வந்தது. அடுத்து நெக்ஸ்ட் நியூஸ் வந்து WHO என்ன சொல்லுதுன்னா உலகத்தோட 95% மலேரியா கேஸ் ஆப்பிரிக்கால தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரீசெண்டா ஏன் கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்ததுன்னா அந்த கவி அப்படின்ற அலையன்ஸும் யுனிசெஃபும் ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒப்பந்தம் என்னன்னா இந்த மேட்ரிக்ஸ் எம் அப்படின்ற இந்த மலேரியா வேக்சின் வந்து சீப்பரா அதே மாதிரி மக்களுக்கு எளிதா அக்சசிபிளா மாத்துறதுக்கான அந்த ஒப்பந்தம். இதனால கிட்டத்தட்ட யுனிசெஃப்க்கு வந்து ஒரு $90 மில்லியன் வந்து குறையலாம். 30 மில்லியன் எக்ஸ்ட்ரா, 30 மில்லியன்றது 3 கோடி எக்ஸ்ட்ரா மலேரியா டோஸ் வாங்க முடியும் அவங்களால.
அதனால கிட்டத்தட்ட 70 லட்சம் அதிக குழந்தைங்க பயன் அடையலாம் அப்படின்னு சொல்லி இந்த டீல் சொல்லுது. இப்ப இந்த கவி அப்படின்றது இந்த லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு தன்னார்வ அமைப்பு, பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். பப்ளிக் பிரைவேட்னா பர்டிகுலரா பிரைவேட் வந்து யாரு மேஜரான ஃபவுண்டர் அப்படின்னா பில் அண்ட் மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன். பில் கேட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ பில் கேட்ஸோட ஃபவுண்டேஷன் தான் இதோட மேஜர் லீடிங் ஃபவுண்டர். அதே மாதிரி WHO உலக சுகாதார அமைப்பு, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இப்போ நம்ம பார்த்த யூனிசெஃப், அப்புறம் வேர்ல்டு பேங்க், இந்த உலக வங்கி, இந்த 4 பேர் தான் இனிஷியல் டைம்ல இந்த கேவி அலையன்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ பில் கேட்ஸோட ஃபவுண்டேஷன் தான் மேஜர் அதை ஃபண்ட் பண்றாங்க. ஸோ 2000வது வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு. சுவிட்சர்லாந்தோட ஜெனீவா தான் அதோட கேபிட்டல், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ். அதே இந்த மாதிரி ஆப்பிரிக்கா போன்ற ரொம்ப புவர் கண்ட்ரிஸுக்கு வேக்சின்ஸை ரொம்ப சீப்பா கொடுக்கறது தான் இந்த அலையன்ஸோட ரோலே. அதே மாதிரி யூனிசெஃப் அப்படின்றது யுனைடெட் நேஷன்ஸ் கீழே வருது. ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க். 1947ல இந்த கவி அலையன்ஸ்ல இருந்து அதே மாதிரி இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேஜரான வேக்சின்ஸை பெருமளவு வாங்கக்கூடியது, ப்ரொக்யூர் பண்றது யூனிசெஃப். இவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஆப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல. ஸோ இந்த யூனிசெஃபுக்கும் கவி அலையன்ஸுக்கும் ரீசெண்டான டீல். ஸோ WHO உலக சுகாதார அமைப்பு 2 மலேரியா வேக்சின், ஸோ மலேரியாக்குன்னு வேக்சின் தடுப்பூசியே அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2 முக்கியமான மலேரியா வேக்சின், மாஸ்கிரிக்ஸ் அப்படின்றதும் மேட்ரிக்ஸ் எம் அப்படின்றதும். இந்த ஜிஎஸ்கேன்ற அமைப்பு தான், ஜிஎஸ்கேன்றது யூகே சேர்ந்த ஃபார்மா கம்பெனி, அவங்க தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ரிக்ஸ் எம் வந்து ஆக்ஸ்போர்டு வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க, அதாவது இனோவேட் பண்ணியிருப்பாங்க. பூனேவை சார்ந்த, இந்தியாவில் பூனேவை சார்ந்த சீரம் இன்ஸ்டியூட் தான் இதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த சீரம் இன்ஸ்டியூட் தான் கோவிஷீல்டையும் ப்ரொடியூஸ் பண்ணுது கோவிட் டைம்ல. ஸோ சீரம் இன்ஸ்டியூட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்மா கம்பெனி. ஸோ இது 2 தான் முக்கியமான மலேரியா வேக்சின். இந்த மாஸ்குரிக்ஸ் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் மலேரியா வேக்சின் WHO அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த டீல் வந்து செகண்ட் வேக்சின் மேட்ரிக்ஸ் எம்முக்கான வேக்சின். மேட்ரிக்ஸ் எம் வந்து மாஸ்கிரிக்ஸோட கொஞ்சம் சீப்பர், அதனால ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும். ஸோ அதனால இந்த டீல் வந்து யூனிசெஃபோட சைன் பண்ணியிருக்காங்க கவி. அடுத்து இந்தியா வந்து, இந்தியாவுமே மலேரியாவால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நாடு தான். இந்தியாவில இருந்து 2030க்குள்ள மலேரியாவை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து பாலிசி பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஆர் ஃபிஃப்த் நியூஸ், எத்தியோப்பியாவில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு எரிமலை வெடிச்சது. அந்த எரிமலை வெடிச்சப்போ லாவா பெருசா ஃப்ளோ ஆகல, பட் ஸ்மோக் அதிகமாக, ஆஷ் அதிகமாக எக்ஸ்ப்ளோட் ஆச்சு. கிட்டத்தட்ட 45,000 அடி அளவுக்கு இந்த மாதிரி ஸ்மோக் வந்து எமிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து காத்துல வந்து அப்படியே கடந்து இந்தியாவிலையும் பல மாநிலங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு இருண்ட வானம் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஃபிளைட் ஆப்ரேஷன்ஸும் நிறைய ரெஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஸ்மோக் ஆஷ் வந்து டர்பைனையோ இல்லை கிளாஸையோ ஃபிளைட் இன்ஜினையோ அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இதனால நிறைய முன்னேற்பாடு நடவடிக்கைகள், ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த வல்கனோக்கு பேரு ஹைலி கப்பி. அது வந்து ஒரு ஷீல்டு வல்கனோ. உலகத்துல 2 மேஜர் டைப் இருக்கு. ஒன்னு காம்போசிட் வல்கனோ. இந்த ஷீல்டு வல்கனோஸ்ன்றது கொஞ்சம் ப்ராடரா இருக்கும், அதே மாதிரி ஹைட் பெருசா இருக்காது. ஸோ ஷீல்டு வல்கனோ இது வந்து எத்தியோப்பியால அஃபார் ரீஜியன், இங்க இருக்கக்கூடியது அஃபார் ரீஜியன். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கா 2 கண்டங்களா உடையுது. இது வந்து அந்த டைவர்ஜன் பவுண்டரியில இருக்கு, அந்த பிரியக்கூடிய அந்த பவுண்டரியில இருக்கனால இந்த ரீஜியன் எப்பயுமே வல்கனோ வர்றதுக்கான வாய்ப்புள்ள இடம் தான். ஸோ அந்த அஃபார் ரீஜியன்ல இன் ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் ரிஃப்ட் வேலி, பிளவு பள்ளத்தாக்குல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான வல்கனோ. ஸோ இது எமிட் ஆனது 23 நவம்பர். கிட்டத்தட்ட 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து எமிட் ஆயிருக்கு அப்படின்னு கருதப்படுது. ஸோ லாங் பீரியடா டார்மண்டா தான் இருந்தது, ஸ்லீப்பிங்கா இருந்தது. இப்போ 10,000 இயர்ஸ்க்கு அப்புறம் எமிட் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ், INS மாஹே. இந்த மாஹேன்றது பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹேன்றது கேரளால இருக்கு, யானம்ன்றது ஆந்திரால இருக்கு. எல்லாமே சேர்ந்ததுதான் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி. கேரளா மாஹேன்ற பேர்ல, எனக்கு டெவலப் பண்ணது வந்து கொச்சின் ஷிப்யார்ட் பப்ளிக் செக்டார் யூனிட், பொதுத்துறை நிறுவனம். அவங்க தான் டெவலப் பண்ணியிருப்பாங்க. அந்த கப்பலுக்கு வந்து INS மாஹேன்னு பேர் வச்சிருக்காங்க. இது என்ன கப்பல் அப்படின்னா ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர்.
இந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பல்களுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கக்கூடிய கப்பல். இது சப்மரைன் கிடையாது, பட் ஆன்டி சப்மரைனுக்கு எதிராக இதால தாக்குதல் நடத்த முடியும். இதால ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்னு சொல்றோம், அதாவது ஆழம் குறைவான பகுதியிலையும் இதால எஃபெக்டிவா மூவ் ஆக முடியும். ஸோ அப்போ இந்தியாவோட பார்டர் ப்ரொடெக்ஷன்ல பர்டிகுலர்லி கோஸ்ட்டை ஒட்டி இந்த ஐஎன்எஸ் மாஹே முக்கிய பங்கு வகிக்க போது. மொத்தம் 12 ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் இந்த மாதிரி ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் உருவாக்க போறாங்க. அந்த 12ல இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிப் ஐஎன்எஸ் மாஹே. இன்னும் 11 வரப்போகுது. டெவலப் பண்றது கொச்சின் ஷிப்யார்ட். இதை வந்து தொடங்கி வச்சது யாரு பாத்தீங்கன்னா ஆர்மி சீஃபோட ஜெனரல் உபேந்திர திவேதி. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கப்பற்படை கப்பலை வந்து ஒரு இராணுவ தளபதி வந்து கமிஷன் பண்றது, ஸ்டார்ட் பண்றது. அதே மாதிரி இதுல பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான பொருட்கள் இந்தியால உருவாக்கப்பட்டது. ஸோ இண்டிஜினஸ் நம்ம பெரும்பாலும் மற்ற நாடுகள்ல இருந்து வாங்கிட்டு இருந்த டைம்ல இந்தியால இருந்து உருவாக்க போறது ரொம்ப சிக்னிபிகன்ட். அது இந்தியன் கவர்மெண்டான கோலான ஆத்ம நிர்பர் பாரத், சுயபாரத இந்தியா. ஸோ அதுக்கு வந்து இந்த இனிஷியேட்டிவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதுக்கு பேரு சைலண்ட் ஹண்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்டெல்தி, ரொம்ப சவுண்ட் வராம ரொம்ப ஸ்டெல்தி வேல தாக்குதல் நடத்தக்கூடியது. ஸோ இதுதான் இந்த 3 நாள்ல நடந்த இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வெனஸ்டே வரும். அந்த நெக்ஸ்ட் வெனஸ்டேல இந்த 1 வீக்கோட கரண்ட் அஃபேர்ஸ், அதோட டாப் 10 to 12 நியூஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.